நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு எப்பயும் பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ்னால் இந்த குக்கீஸும் ஒன்று. அதை வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம், அதுவும் பர்ஃபெக்டாக பேக்கரி ஸ்டைலில். இந்த குக்கீஸை நீங்கள் தாராளமாக 1 வீக் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு எவ்ரி கிச்சன். இந்த ரெசிபிக்காக சுகர் 1/2 கப் எடுத்துக்கோங்க. இதை ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ஃபைனாக இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட உருக்குன பட்டர் 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு உருக்குனா போதும், கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பீட் பண்ணிங்கன்னா க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ஜன்னி வச்சு 1 கப் அளவு மைதா மாவு, அது கூடவே 1/2 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். உள்ளங்கை யூஸ் பண்ணி இதே மாதிரி ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பட்டர் எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். நம்மளுடைய கைகளிலிருந்து ஓரளவுக்கு ஹீட் இறங்கும் போது உங்களுக்கு மாவு தானாகவே நீர் விடும். இருந்தாலும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 டீஸ்பூன் கரெக்டாக இருந்தது. குக்கீஸ்க்கு பொதுவாகவே தண்ணி அளவாக தேவைப்படும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃபிங்கர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி ஜென்டிலாக டோ மேக் பண்ணுங்கள். பாத்திரத்துலேயும் கையிலையும் ஒட்டாமல் அழகாக மிக்ஸ் ஆகி வரும். மாவு எடுத்து செக் பண்ணும்போது இதே மாதிரி அழகாக பிரிஞ்சு வரணும். இதுதான் சரியான பக்குவத்தில் இருக்கிற குக்கீஸ்க்கான டோ. ஸோ இந்தளவுக்கு ஸ்மூத்தான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. டோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி டோவை வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குக்கீஸ் வந்து ஈவனாக இருக்கும், ஈவனாக பேக் ஆகும். பால்ஸ் மேக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து டாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். குக்கீஸை பேக் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் கீ இல்லைன்னா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டில் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிற ஜூஸரில் இதே மாதிரி டோவை யூஸ் பண்ணி லைட்டாக அழுத்தம் கொடுத்து எடுத்தாச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக சிப்பி மாதிரி இருந்தது. எனக்கு இந்த டிசைன் பிடிச்சதுனால நான் ரவுண்ட் ஷேப்லாம் குறைச்சிட்டு இதே டிசைனை முழுக்க பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி இந்த ரெசிப்பியை கடாயில் பண்ண போகிறோம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண கடாயில் ஸ்டாண்டு வச்சுட்டு ரெடி பண்ண குக்கீஸ் பிளேட்டையும் உள்ளே வச்சுருங்க. டைட்டாக காற்று போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டிங்க அப்படின்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணாலே போதும். சூப்பர்வான பேக்கரி ஸ்டைல் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.